க்ளோரி டு காட். தேவனுக்கே மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டும் உங்களை எப்போதும் போல நலம் சுகன் பலம் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு மார்க் 2. ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல நம்ம கூட நிறைய உவமைகளா பேசியிருப்பாரு. அதுல உபவாசம் பற்றியும் ஓய்வு நாள் பற்றியும் நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல உபவாசம் பற்றி மார்க் 2:18-22 வசனங்கள். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருப்பது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்கள். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைந்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும், பீறுதலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். விளக்கம். பரிசேயருடைய சீஷரும் யோவானுடைய சீஷரும் வந்து ஆண்டவர்கிட்ட, ஏன் உன்னுடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதற்கு ஆண்டவர், நான் இருக்கிற வரைக்கும் உபவாசிக்க மாட்டாங்க, நான் எப்போ அவங்கள விட்டு பரலோகத்துக்கு போகிறேனோ அப்போ உபவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு உவமை என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாருமே பழைய துண்டை புது துண்டை கூட இணைக்க மாட்டாங்க. அப்படி இணைச்சா பழசு கிழியும் போது புதுசும் சேர்ந்து கிழிஞ்சிரும். அதே மாதிரி பழைய திராட்சை ரசத்தை புது திராட்சை ரசத்தை கூட சேர்த்து வைக்க மாட்டாங்க. அப்படி சேர்த்து வச்சா பழசு கெட்டு போகும்போது புதுசும் சேர்ந்து கெட்டுரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதற்கான விளக்கம் என்னன்னா, பழைய முறைப்படி யாரும் உபவாசிக்க மாட்டாங்க இனிமே. எப்போ நம்ம ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பவே பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் முடிந்து புதிய வாழ்வு நமக்கு தொடங்கிருச்சு. அதனால் பழைய ஏற்பாட்டின்படி உபவாசம் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்லியிருந்திருப்பார். அடுத்தது ஓய்வு நாள். மார்க் 2:23-28 வசனங்கள். பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வெளியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவ ஆசாரியரை தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூக தப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார்.